பெரிவாத்தோடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் குறைவாக இருக்குது, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இல்லை வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பில்லி சூன்யம் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம், ஒரு செயல்களில் செய்யறதுக்கு நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னாலும் அதை நம்மளால் செயல்படுத்த முடியல, தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு உங்கள் மனசு யோசிக்குது அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு எளிமையான தீர்வு தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஆகாச கருடக்கிழங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், சின்னதாக கூட வாங்கிக்குங்க. ஒரு 60 ரூபாய் இல்லை 70 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு கயிறில் கட்டி வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனேயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே கட்டி விட்டுருங்க. மேலே கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது தானாக வளர ஆரம்பிக்கும். அது வளரலை, சுருங்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு ஏவல் பில்லி சூனியம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறி. நல்லா வளருது அப்படின்னா நல்ல ஒரு கிளகிளையாக போகும். அது அப்படி கிளகிளையாக போகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்தவித பயமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது சமைப்பீங்க இல்லையா? ஒரு இட்லியோ தோசையோ சாதமோ என்ன செய்கிறீங்களோ அதில் ஒரு பிடியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வச்சுட்டு உங்கள் முன்னோர்களை நினச்சிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அப்படி சொல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் வர்றது உங்களால் பார்க்க முடியும். அடுத்த ஒரு எளிமையான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க இப்போ உங்கள் வீட்டில் தலைவரோ தலைவியோ பசங்களோ யாருக்கோ தடைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விளக்கேற்றுறீங்கல்ல, அந்த விளக்கேற்றும் போது அந்த திரிநூல் நீங்கள் மலை ஏற்றுனதுக்கப்புறம் அந்த திரிநூலை எடுத்து தூக்கி போட்டுருவீங்க. அப்படி போடாமல் அந்த திரிநூலை எடுத்து தனியாக சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க அப்படின்னா, யாருக்கு ரொம்ப தடைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி இல்லை வீட்டில் எல்லாருக்குமே கூட எல்லாரையும் உட்கார வச்சு வீட்டுக்கு வெளியிலனா கொஞ்சம் நடுவில் இருக்கும் இல்லைங்க, ரோட்டுக்கு போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி வாசப்படிக்கு முன்னாடியே அந்த திரிநூல் எல்லாத்தையும் ஒரு மண் சட்டியில் போட்டு ஒரு சின்ன ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி எல்லாரையும் ஒரு 3 சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு கொண்டு போய் கொட்டிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த விதமான கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு அந்த கண்ணாறு இல்லை அந்த ஓம்பல் இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எது இருந்தாலும் தானாகவே விலகிடும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் திருநூலத்துக்கு குப்பையில் போடுறீங்க, அதுவே நமக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம வீட்டில் சாமிக்குன்னு ஏற்றுறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் வரும். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.